இட்லிக்கு தொட்டுக்க சிம்பிளான இட்லி சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் குக்கரில் ஒரு கை அளவு பாசிப்பருப்பு, ஒரு கை அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் பாசிப்பருப்பு மட்டும் யூஸ் பண்ணனாலும் இன்னும் பெட்டராக இருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 ஆர் 4 விசில் விட்டு எடுங்க. சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆயிரும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது பருப்பு நல்லா மசியாமல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் பருப்பு மத்தியை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டிங்கன்னா அது பருப்பு நல்லா மசிஞ்சுக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி நைட்டுக்கு இதை வச்சே நான் ஓட்டிட்டேன். என் பையனுக்கு நான் இட்லி ஊட்டி பார்த்தேன். நான் என்ன உள்ள தள்ளினா அவன் வெளியே தள்ளிகிட்டே இருக்கான். அதான் எதுக்கு ரிஸ்க்கு, நம்ம எப்பவும் போல் பனானா பவுடரையே களியாக செஞ்சு கொடுத்துர்லான்னு ரெடி பண்ணிட்டேன். இது நான் வீட்டிலையே ரெடி பண்ண பவுடர் தான். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தனியாக தண்ணி ஊற்றி நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் போட்டு அது நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அப்புறம் நான் இங்கே தனியாக கரைச்சி வச்சு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்க இந்த பனானா பவுடரை எடுத்து அதில் ஆட் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும். கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது அது ஒரு நல்ல ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும்போது நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நான் ஊட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவனும் அதை எப்பவும் போல் சாப்பிட்டுக்கிட்டான். அவ்வளோதான், டின்னர் வேலை முடிஞ்சது.